அடுத்ததாக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜா நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். காட்சிகளில் பார்த்திருப்பேன் நீங்க எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இதற்கு என்ன காரணமா இருக்கும் உங்களுடைய பார்வை? முதல் காரணம் நமக்கு இதே ஜூலைல 8ஆம் தேதி 2025 இதே இடத்துல இதே மாதிரி ஒரு வெள்ளம் லேண்ட்ஸ்லைட் மாதிரி வந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இதே பிரிட்ஜ் அப்ப அங்க ஒரு நேபாள் சைனா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் எல்லாம் இருந்தது அந்த இடத்துல. இன்னைக்கு நம்ம பாக்குற இடத்துல அந்த டைம்ல பிரிட்ஜ் எல்லாம் கூட வாஷ் அவுட் ஆச்சு. கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்தாங்க கடந்த ஆண்டு பார்க்கும்போது. ஸோ அதை நம்ம கிளேசியர் ஒரு லேக் அவுட் பர்ஸ்ட்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நாங்க பனிப்பாறைகள் உருகி அது ஒரு லேக் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அதுக்கப்புறம் அது கொள்ளளவை தாங்க முடியாமல் ஒரு சடன் பர்ஸ்ட் அந்த லேக் பர்ஸ்ட் ஆகிறத நம்ம பாக்குறோம். அது மழை இந்த ஆண்டு நேற்று இன்னைக்கு காலையில பாக்குற வரைக்கும் அங்க பெருசா மழை பெஞ்சுதான் அப்ஸ்ட்ரீம்லன்னு பார்த்தா மழை பெஞ்ச மாதிரி இல்ல. இன்றைக்கு இதுக்கப்புறம் தான் அங்க மேல மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கிளேசியர் ஏரியால மழை இருந்த மாதிரி இல்ல. ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமே மேபி மழை இல்லாத காரணத்தினால் பனிப்பாறைகள் உருகி 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 ஒரு லேக் பில்டப் ஆயிருக்கலாம். ஸோ அது கிளாஃப் அதாவது GLOF சொல்லுவாங்க, கிளேசியர் லேக் அவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணம் அங்க இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறேன் மோஸ்டா. ஸோ அது ஆராய்ந்து சொல்லுவாங்க அது அதனாலதான் இருக்குதா இல்லையான்றது பார்ப்பாங்க. இப்ப இந்த மாதிரியான அண்டை நாடுல சீனாவுடைய பார்டர்ல இந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது இன்னொரு நாட்டில் இந்த அளவுக்கு தீவிரமா பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை முன்கூட்டியே கணிக்க டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற டைம் அப்படின்றது அந்த அளவுக்கு வேகமா இருக்குமா? இதை முன்கூட்டியே கணித்து ஓரளவுக்கு பாதிப்பை குறைச்சிக்க முடியாதா? இல்ல இந்த இமாலயன் இந்த மாதிரி இந்த கிளேசியர் லைக் கிளவுட் பர்ஸ்ட் நம்ம சிக்கிம்ல கூட நம்ம நிறைய வாட்டி நடந்திருக்கிறத பார்த்தோம். நம்ம 2013 உத்தராகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ருத்ரபிரயாக் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேதார்நாத்ல நீங்க பாத்திருப்பீங்க அந்த டெம்பிள் வாஷ் அவுட். அப்ப நிறைய மழை பெஞ்சு அந்த கிளேசியர் இன்னும் மழை பெஞ்சு வரலாம். அந்த கிளேசியர்ல லேக் பில்டப் ஆகி அப்படியே பர்ஸ்ட் ஆகலாம். இல்லாட்டி பனிப்பாறைகள் உருகி 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 அது என்னாகும் மழை இல்லாதனால உருகி வெப்பத்தினால உருகி அப்படி ஒரு பில்டப் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய டூல்ஸ் இருக்கு நம்ம சேட்டலைட்ல. இந்த கிளேசியர் லேக் அந்த கிளேசியரை சுத்தி இருக்க அந்த லேக் அப்படியே பெருசாயிட்டே இருக்குதான்றதை கண்காணிக்கலாம். எனக்கு தெரியல அந்த இடத்துல எந்த அளவுக்கு, ஏன்னா இது அப்ஸ்ட்ரீம் சைனால இருக்கு, டிபெட்ல இருக்கு, ரொம்ப ரிமோட் ஏரியால இருக்குது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஏன்னா கடந்த ஆண்டே நடந்திருக்குது. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி இன்னும் பெரிய லெவல்ல நடந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதை கண்காணிக்க முடியும். ஆனா அந்த லீட் டைம் அது பர்ஸ்ட் ஆக போது இப்பயா எப்பன்னு நமக்கு தெரியாது. பட் அங்க கண்டிப்பா அந்த லேக் அந்த சப்போஸ் அது கிளாஃபா இருந்ததுன்னா அதாவது கிளேசியர் அவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வெள்ளம் அந்த லேக் பெருசாகிறத அவங்க பார்த்திருப்பாங்க. ஸோ அது போக போக நமக்கு தெரியும் இது கிளாஃபாக இருந்ததா இல்லாட்டி ஒரு சடன் அவலாஞ்சி மாதிரி ஐஸோட சேர்ந்து அப்படி வந்திருக்குதா அப்படின்றதெல்லாம் அவங்க ஆராய்ந்து சொல்லுவாங்க. மோஸ்டா கிளாஃபா இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல வருதுன்னா அது கிளாஃபா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய சடனா இவ்வளவு வாட்டர் ஒண்ணு மழை பெஞ்சா அப்படி தண்ணி வரணும். இது மாதிரி ஒரு பெரிய கிளேசியரை சுத்தி இருக்க அந்த லேக் பெரிய லேக், அது பல கிலோமீட்டருக்கு அந்த லேக் பில்டப் ஆகும். உருகி உருகி பனிப்பாறைகள் உருட்டி சடனா அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு அப்படியே வெடித்து அப்படியே அந்த தண்ணிகள் கீழ் நோக்கி சென்று வரும். அது கிளாஃபா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்ஞ்ச மாதிரி பார்க்கும்போது செயற்கைக்கோள் எடுத்து பார்க்கும்போது பெரிய மழை பெய்ந்த மாதிரி அங்க தெரியல எனக்கு. இப்ப எல்னினோ அதுக்கு காரணமா இருக்குமா? இந்த மாதிரியான அன்யூஷுவல் ஃப்ளட் எல்லாம் அதனால ஏற்பட வாய்ப்பு இருக்கா? வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்கா? எல்னினோன்னு சொல்ல முடியாது. எல்னினோ ஒரு காரணமாக அந்த வறண்ட வானிலை. சப்போஸ் எல்னினோல அந்த டைம்ல அங்க பிரேக் பீரியட்ல நிறைய நாள் மழை பெய்யாமல் வெப்பம் அதிகரித்து பனிப்பாறைகள் உருகுறதுனால அந்த ஒரு ரீசனும் இருக்கலாம். மழை அதிகமா பெஞ்சாலும் இது மாதிரி நடக்கும். ஸோ ரெண்டுமே நடக்கும் அந்த லேக். ஸோ இமாலயத்துல இந்த ரெண்டு சிக்கல் இருக்கு. மழை பெஞ்சாலும் இருக்கும், அதே மாதிரி பனிப்பாறைகள் உருக்கும் போது இந்த மாதிரி கிளாப்ஸ் எல்லாம் ஸோ இது எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் பொட்டன்ஷியலா இந்த மாதிரி ஒரு லேக் கிளாப்ஸ் மாதிரி ஒரு கிளேசியர் லேக் பில்டப் ஆகி அது இந்த மாதிரி சடனா பர்ஸ்ட் ஆகிறதுக்கான ஸ்டடிஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ இது நம்ம சிக்கிம்ல கூட நம்ம பார்த்திருப்போம். மழை பெஞ்சு இந்த மாதிரி ஆயிருக்கும், நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்திருப்போம். ஸோ எல்னினோ இந்த ஆண்டு மேபி அது கிளாஃபாக இருந்தால் கண்டிப்பாக அது வெப்ப மழை குறைவாக பெஞ்சு அந்த பனிப்பாறைகள் உறைந்ததை நம்ம ஒரு இன்டைரக்ட் காரணம்னு நம்ம சொல்லலாம். இது டவுன் ஸ்ட்ரீம் பீகார் வரைக்கும் இருக்கு. பீகார்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ரொம்ப இதை அங்க நேபாள்ல இந்த போட்டே கோசின்னு வாங்க. இது நம்ம பீகார்ல கோசி ரிவர்னு வாங்க. கோசி ரிவர் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். எப்பயுமே ஃபிளட் ஆகிற ஒரு நிறைய மழை பெய்து ஃபிளட் ஆகிற பீகாரை ஃபிளட் பண்ற ஒரு ரிவரை நம்ம பார்த்திருக்கோம். இது மேல இருந்து அவ்வளவு தள்ளி வருமான்றது எனக்கு தெரியல. அவ்வளவு தூரம் அந்த பனிப்பாறைகள் அந்த அது வெறும் தண்ணி மட்டும் வரல, தண்ணியோட சேர்ந்து மண்ணு பாறை கல்லு எல்லாமே சேர்ந்து வருது. சோ அது மேல இருந்து வந்திருக்கிறது. அந்த டெரைனை பொறுத்து அதுக்கப்புறம் அந்த டெரைன் எந்த அளவுக்கு ஸ்லோப்பாக இருக்கிறது, ரொம்ப ஸ்டீப்பா இருந்ததுன்னா தண்ணி வரலாம்.
கொஞ்சம் ஃபிளாட் ஆகுதுன்னா அங்கங்கே படிஞ்சு இருக்கலாம். ஸோ மேபி தண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறேன். அந்த பாறைகள் அது வந்து லேண்ட்ஸ்லைடே இங்க வரைக்கும் வருமானது ஒரு டவுட்டா தான் பாக்குறேன். பட் இருந்தாலும் ஒரு ப்ரிகாஷன் ஐ திங்க் இந்திய அரசாங்கம் வந்து அதுக்கு ஒரு ப்ரிகாஷன் கொடுத்துருக்காங்க அந்த வர இடத்துல. ஸோ அந்த ப்ரிகாஷனா இருக்கிறது தப்பு கிடையாது. பட் பாறைகளோடு சேர்ந்து வருமானது எனக்கு ஒரு டவுட் தான் நான் சொல்றேன். அவ்வளவு தூரத்துக்குலாம் 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் வருமானது டவுட் தான். இப்போ அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஏதாவது எச்சரிக்கை இருக்கா நேபாள சுற்றுவட்டார பகுதிக்கு? இல்ல, இப்ப அது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அந்த கிளாஃப்ன்றது என்னன்னா அந்த ஏரி டப்புன்னு உடஞ்சு அது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரெஸ்கியூவோட இதுதான். ஸோ ஏன்னா பாதையில உள்ள எல்லா பிரிட்ஜுகள் எல்லாத்தையுமே அடிச்சு சென்றிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ கனெக்டிவிட்டி ஏற்கனவே அது ரொம்ப ஹை மவுண்டன் ஏரியாஸ். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு மவுண்டன்ல இருந்து இந்த பக்கத்துக்கு அங்க டிரான்ஸ்போர்ட் ரிலீஃப் மெட்டீரியல் ஸோ அதெல்லாம் வாகனங்கள்ல வச்சு மக்கள் ரிலீஃப் பீப்புள் அங்க போறதுக்கே இப்போ ஒரு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கிறத பாக்குறோம். இமீடியட் ரிலீஃப் வந்து மேபி அவங்க த்ரூ ஏர்பிளைன் அந்த மாதிரி வச்சுதான் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம். ஸோ ரோடு மூலமா போகும்போது நிறைய ரோடு எல்லாம் கட் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக அங்க அந்த ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி திரு பிரதீப் ஜான்.